இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் பாரதி ராஜா கிட்டத்தட்ட 48 வயதில் மார்ச் 25ஆம் தேதி 2025ஆம் வருடம் காலமானார். இவர் 1999இல் தனது தந்தை இயக்கிய தாஜ்மஹால் படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமாகி சமுத்திரம், காதல் பூக்கள், அல்லி அர்ஜுனா, வருஷமெல்லாம் வசந்தம், மகாநாடு மற்றும் விருமன் போன்ற படங்களில் நடித்து பெயர் பெற்றவர் உடல் நல குறைவின் காரணமாக காலமானார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு பிறகு தெளிவான தமிழ் உச்சரிப்பில் பேசக்கூடிய நடிகர் என்று பெயர் பெற்ற நடிகர் ராஜேஷ் தனது 76வது வயதில் காலமானார். இவர் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தரின் அவலூறு தொடர்கதை படம் மூலம் அறிமுகமாகி கன்னிப்பருவத்திலே என்ற படத்தில் மிகவும் பிரபலம். பன்னீர் புஷ்பங்கள், அலைகள் ஓய்வதில்லை, தூரல் நின்று போச்சு போன்ற பல்வேறு படங்களில் நடித்திருக்கும் ராஜேஷ் சிறந்த நடிகர் என்ற பட்டத்தையும் கலைமாமணி விருதையும் பெற்றுள்ளார். கலைச்செல்வன் விருது தமிழ்நாடு நடிகர் சங்கத்தின் மூலம் பெற்ற இவர் சிறந்த குணச்சித்தர் நடிகர் என்று பெயர் பெற்றவர். கன்னடத்து பைங்கிலி என்று அழைக்கப்பட்ட நடிகை சரோஜா தேவி தனது 86 வயதில் வயது மூப்பின் காரணமாக ஜூலை மாதம் 14ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு காலமானார். இவர் 200க்கு மேற்பட்ட படங்களில் நடித்தவர். தமிழ் திரையுலகில் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் ஆகியோருடன் அதிக படங்களில் நடித்த இவருக்கு கன்னடத்து பைங்கிலி என்ற பெயரும் அபிநய சரஸ்வதி என்ற பெயரும் உண்டு. பிரபல நடிகர் மதன் பாப் 150 படங்களுக்கு மேல் நடித்துள்ளார். கடந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி 2025ஆம் வருடம் புற்றுநோய் சிகிச்சை பலனின்றி காலமானார். 150க்கு மேற்பட்ட படங்களில் நடித்துள்ள இவருக்கு இயக்குனர் கே பாலச்சந்திரனின் வானமே எல்லை திரைப்படத்தின் மூலம் மதன் பாப் என்ற பெயர் அறிமுகமானது. தேவர் மகன், சதிலீலாவதி, குஷி, தென்னாலி, துல்லாத மனம் துள்ளும், சிங்கம் 2 போன்ற படங்களில் நடித்திருந்த இவர் டிவி தொகுப்பாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. ரோபோ சங்கர் தொலைக்காட்சி தொடர் மூலம் திரைப்படத்துறைக்கு வந்தவர். காமெடியன், குணச்சித்திர நடிகர் என்று பல்வேறு அவதாரங்களை எடுத்தவர் தனது 47வது வயதில் காலமானார். செப்டம்பர் 18ஆம் தேதி 2025ஆம் வருடம் உடல்நலை குறைவு காரணமாக காலமானார். நடிகர் அபிநய் தனது 44வது வயதில் நவம்பர் 10ஆம் தேதி 2025ஆம் தேதி காலமானார். கஸ்தூரி ராஜா இயக்கத்தில் வெளிவந்த துள்ளுவதோ இளமை படத்தின் மூலம் அறிமுகமான இவர் அதன் பின்பு ஜங்ஷன், சிங்கார சென்னை, பொன் மேகலை உட்பட பல்வேறு படங்களில் நடித்திருக்கிறார். இவர் உடல்நிலை குறைவின் காரணமாக காலமானார். ஏவிஎம் மெய்யப்ப செட்டியாரின் மகன் கிட்டத்தட்ட 86 வயதுக்கு மேல் ஆனதால் வயது முதுமையின் காரணமாக டிசம்பர் 4ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு காலமானார். இவர் பிரபல திரைப்பட தயாரிப்பாளர். பல்வேறு படங்களை இயக்கிய வரலாற்று சிறப்புமிக்க ஏவிஎம் புரொடக்ஷனின் உரிமையாளர். ஆர்பி சௌத்ரி சூப்பர் குட் பிலிம்ஸ் என்றாலே பிரபலம். விஜய் உட்பட பெரிய நட்சத்திரங்களை வைத்து வெற்றி படங்களை தந்தவர். தனது 77வது வயதில் மே 5ஆம் தேதி 2026 அன்று ராஜஸ்தானில் ஏற்பட்ட ஒரு கார் விபத்தில் அகால மரணமடைந்தார். பிரபல தயாரிப்பாளரான ஆர்பி சௌத்ரி மகன்கள் தான் ஜீவாவும் சித்தனும். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா தனது 85வது வயதில் காலமானார். கடந்த 10ஆம் தேதி ஜூன் மாதம் 2026ஆம் வருடம் இயற்கை எய்தினார். 1977இல் 16 வயதிலே படம் மூலம் தமிழ் திரையுலகிற்கு கிராமத்து ராஜாவாக அறிமுகமான என் இனிய தமிழ் மக்களே வார்த்தைக்கு சொந்தக்காரர் பாரதி ராஜா. இயக்குனர் பாரதி ராஜாவை தன் குருவாக ஏற்றுக்கொண்ட கே பாக்யராஜ் 73 வயது. ஜூன் மாதம் 27ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு மாரடைப்பின் காரணமாக காலமான இவர் 25 படங்களை இயக்கியுள்ளார். 75 படங்களில் நடித்துள்ளார்.
1977இல் 16 வயதினிலே படத்தில் உதவி இயக்குனர். 1979இல் சுவரில்லா சித்திரங்கள் படத்தின் இயக்குனர். இப்படி பல்வேறு பரிமாற்றங்களைக் கொண்ட பாக்யராஜ் திரையுலகில் சிறந்த திரைக்கதை வசனகர்த்தா என்ற பெயர் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஓராண்டில் தமிழ் திரையுலகத்தை விற்று மறைந்த முத்துக்கள் இவர்கள். இவர்கள் ஆத்மா சாந்தியடைய அனைவரும் வேண்டுவோம், வணங்குவோம்.